குமரிக்கண்டத்தின் கடவுள் அல்லது அரசன் முருகன். மனிதன் குரங்கிலிருந்து பிரிந்தது ஆப்பிரிக்காவில். ஆப்பிரிக்க கருப்பர்கள் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களின் முக்கிய மகிழ்ச்சி முட்டை உண்ணாதது, மது மற்றும் ஆபாசப்படம். அடுத்ததாக கருப்பர்களும் கிரேக்க இனங்களும் கலந்திருக்கலாம். அந்த வகையில் இரண்டு வகையினர் தோன்றியிருக்கலாம்: கருப்பு உடலும் கிரேக்க மனமும். கிரேக்க உடலும் கருப்பு மனமும். இதில் முதலாம் வகையினர், அதாவது கருப்பு உடலும் கிரேக்க மனமும், அவர்கள் அவ்வளவு அழகாக இருந்ததில்லை. எனவே அழகாவது எப்படி என்றும் மெனக்கெட்டிருக்கிறார்கள். அதை கண்டுபிடித்தும் இருக்கிறார்கள். இந்த வகையை சார்ந்தவனே முருகன் என்னும் அரசன். இவ்வகையினர் சிறந்த அறிவாளிகள். அப்போதைய தமிழரை சீனர் அல்லது ஏதோ ஒரு இனத்தினர் இத்தமிழர்களை வதைத்திருக்கிறார்கள். அந்த கொடுங்கோலை கண்டு கொதித்தெழுந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதமே வேல். முருகன் சூரபத்மனை அழித்து தமிழர்களின் அரசனாகி இருக்கிறான் முருகன். முருகனுடைய அராச்சாட்சி மிக சிறந்த அரசாட்சி. அவர்களின் மேலாண்மை அல்லது மேனேஜ்மெண்ட் பலவகையான ஓவியங்களாக தீட்டப்பட்டு நமக்கு கடத்தி இருக்கிறார்கள். அந்த ஓவியங்களை டிகோட் செய்து அதை இலக்கியங்களாக மதுரை தமிழ் சங்கத்தினர் மாற்றி இருக்கிறார்கள். அந்த இலக்கியத்தில் ஒன்றான திருக்குறள் ஒரு சிறந்த மேனேஜ்மெண்ட் நூல். முதலில் அழகில்லாத முருகன் தன்னை அழகாக்கி கொண்டிருக்கிறான். முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் முருகனுடைய அழகை பாடுவதே. திருமுருகாற்றுப்படை கந்தனின் அழகை பாடுவது மற்றும் அவனுடைய நோயை ஆற்றுவது. முருகனுடைய வழித்தோன்றல்கள் முதலியார்களாக இருக்கலாம். முருகன் வீரமும் விவேகமும் கொண்ட சிறந்த அரசன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.